சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது ரோட்டுல மயங்கி கிடக்காரு. அந்த வழியா போறவங்க சேதுவை பார்த்துட்டு சேது முகத்துல தண்ணியெல்லாம் தெளிச்சு சேதுவை எழுப்புறாங்க. சேது எந்திரிச்சு பாக்குறாரு. தமிழ்ச்செல்வியும் காணா, காரையும் காணா. தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கத்திக்கிட்டு கிடக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல. வேகமா பார்த்தா சேது வீட்டுக்கு வரவும் வீட்டுல வந்து பார்த்தா சேது கத்துறாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது கத்தவும் வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தா எல்லாரும் தலை தெறிக்க ஓடியாராங்க. என்னையா சேது, என்னாச்சு என்னையா ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தான் ராஜாங்க எல்லாரும் கேட்கவும், அப்பா தமிழுப்பா தமிழுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது கதறி அழுகவும், என்னையாச்சு சேது அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், சேது பார்த்தா நடந்த விவரம் எல்லாத்தையுமே சொல்லவும் ராஜாங்க உடனே பார்த்தா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போன் அடிக்காரு. நான் இந்த மாதிரி அமைச்சர் ராஜாங்க பேசுறேன். என் மருமக தமிழ்ச்செல்வியை கடத்திட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள என் மருமக தமிழ்ச்செல்வி என் கண்ணு முன்னாடி இருக்கணும். இது நான் ஒரு அமைச்சரா உங்களுக்கு போடக்கூடிய உத்தரவு அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், சரிங்க சார், இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உங்க மருமகளை பத்தின அப்டேட் உங்க கையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து சொல்றாங்க. என்னையா சேது இப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கடந்து ஒரு பக்கம் புலம்ப கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா இங்க கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ராஜாங்கத்துக்கு போன் வருது. சார், உங்க மருமக இருக்கக்கூடிய லொகேஷனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். உங்க மருமகளுடைய போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல அந்த போன் நம்பர் ஒரு பர்டிகுலரான இப்போ ஒரு லொகேஷன்ல காட்டுது. எனக்கு தெரிஞ்ச உங்க மருமக அந்த இடத்துல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி சொல்றாங்க. அப்பா வாங்கப்பா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சேது கூப்பிடவும், சரி சார் அந்த லொகேஷனை எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்க ராஜாங்கமும் சொல்றாரு. ஒரு பக்கம் பார்த்தா ராஜாங்கமும் சேதுவும் கார் எடுத்துட்டு தமிழ்ச்செல்வி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா போலீஸ் டீமே இங்க தமிழ்ச்செல்வியை தேடி தமிழ்ச்செல்வி இருக்கிற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா தமிழ்ச்செல்வியை கடத்தி வச்சிருக்கிற ஈஸ்வரியோடைய அடியாளு, இங்க பாரு, உனக்கு நான் ஒரு நல்ல வாய்ப்பு தரேன். இந்த இதுல விஷம் கலந்துருக்கு. இந்த விஷத்தை எடுத்து குடிச்சிட்டேனா இப்படியே உன் ஜோலி முடிஞ்சிடும். அப்படி இல்ல நீ குடிக்க மாட்டே அப்படின்னு சொன்னேன்னா வயிற்றுல ஒரு சொருகு, கழுத்துல ஒரு கீரல். என்ன சொல்ற? இதுல எது நடக்குன்னு நினைக்கிற? உன் வயிற்றுல இருக்கிற குழந்தை முதல்ல செத்து நீ சாகன்னு நினைக்கிறியா, இல்ல மொத்தமா நீயும் உன் குழந்தையும் சேர்ந்து சாகன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடியாள் சொல்லவோ, அப்பதான் தமிழ்ச்செல்வி, டேய் யார்டா நீங்களா, எதுக்குடா அப்படி என்னை கொண்டாந்து கட்டி போட்டு என்னை சாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல நான் யாருன்னு தெரியுமாடா? நான் யாருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நீ யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அமைச்சர் ராஜாங்கத்தோடைய சின்ன மருமக தமிழ்ச்செல்வி தானே நீனு, உன் புருஷன் சேதுபதி தானே அப்படின்னு சொல்லிட்டு அடியாள் சொல்லவும், அப்பதான் தமிழ்ச்செல்வி யோசிக்கிறாங்க, நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்களால மட்டும்தான் இந்த அளவுக்கு என்னைய கடத்த முடியும். அப்ப என்னைய பத்தி நல்லா தெரிஞ்சவங்க யாரு, எதுக்காக இப்படி என்னை கடத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வியை தேடி பார்த்தா சேது வந்துகிட்டு இருக்காரு. போலீஸும் பார்த்தா அந்த இடத்துல வந்துடுறாங்க. போலீஸை பார்த்தது அடியாட்கள் ரவுடிகள்லாம் பார்த்தா தலை தெறிக்க ஓடவோ, அதுல ஒருத்தனை மட்டும் பார்த்தா சேது பிடிச்சிடறாரு. எதுக்குடா, எதுக்கு தமிழ்ச்செல்வியை கடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது போட்டு அடின்னு அடிச்சு வெளுத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. கூடவே பார்த்தா போலீஸு அந்த ரவுடி தலையில துப்பாக்கியை வச்சு, ஒழுங்க மரியாதையா சொல்லிருங்க, நீங்க யாரு, எதுக்காக இப்படி இந்த பொண்ணை ட்ராப் பண்ணீங்க, இந்த பொண்ணை இப்படி கொண்டாந்து அடைச்சி வச்சு அந்த பொண்ணை மிரட்டுற அளவுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, உங்களை யார் அனுப்புனா, நீ உண்மையை சொல்லிட்டேன்னா உன்னை விட்டுருவேன். உன் மேல பெரிய லெவல்ல கேஸ் எதுவும் வராது. நீ மட்டும் உண்மையை சொல்லலைன்னு வை, இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் தூக்கி உன் மேல போட்டு நீ ஆயுசுக்கும் ஜெயில இருக்கிற மாதிரி பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி போலீஸு கடந்து மிரட்டவோ, அப்பதான் ஈஸ்வரி அனுப்புன ரவுடி, ஐயா 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 நான் சொல்லிடுறையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து பதறவும், சேது பார்த்தா சப்பு சப்பு 4 அற வைக்கிறாரு. சொல்லுடா சொல்லு, உன்னை யார் அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது மிரட்டி அடிச்சு கேட்கவும், வழி தாங்க முடியாம பார்த்தா ரவுடியும், ஐயா சொல்லிடுறையா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஈஸ்வரி அவங்கதாயா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி அனுப்புன அடியாள் சொல்லவும், இங்க ராஜாங்கத்துக்கும் சேது தமிழ் 3 பேத்துக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. என்ன சொல்ற, உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சத்தியமாயா, அவங்க சொல்லிதாயா எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க பழமுதிர் செயலை கோயிலுக்கு போவீங்க, நீங்க போற வழியில இந்த மாதிரி உங்களுடைய கார் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து உங்ககிட்ட இந்த மாதிரி நடிக்க சொல்லி காரை விட்டு உங்களை வெளியில இறக்க சொல்லி அதுக்கப்புறம் உங்களை அடிச்சு உங்களுடைய பொண்டாட்டியை கடத்த சொல்லி அதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டியை கொலை பண்ண சொன்னதும் உங்க வீட்டுல இருக்கிற ஈஸ்வரி அம்மா தாயா, அவங்க தாயா காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க, அதனாலதாயா நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் கொட்டி தீக்கவும், ராஜாங்கத்துக்கு பார்த்தா பயங்கரமான கோபம். இவளை சும்மாவே விடக்கூடாது, ஒரு புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம கொல்ற அளவுக்கு துணிஞ்சிருக்கானா, இவளா என்ன ஒரு கேடுகட்ட ஜென்மம் அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபம்.
சேது பார்த்தா ஈஸ்வரி கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவாரு போல. அந்த அளவுக்கு ரத்தமெல்லாம் கொதிச்சு போய் பார்த்தா வீட்டுக்கு அந்த ரவுடியோட பார்த்தா தரன்னு இழுத்துட்டு வராரு சேது. ராஜாங்கம், சேது, தமிழ் 3 பேரும் வீட்டுக்கு வரவும் அப்பத்தா கடந்து பதறி துடிக்கிறாங்க. ஐயா சேது, தமிழ் உனக்கு ஒன்னும் ஆகல தமிழ் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கடந்து பதறவும், அம்மாச்சி எனக்கு ஒன்னும் ஆகல அம்மாச்சி, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னடி சொல்ற, உன்னை யாரோ கடத்திட்டாங்கன்னு சேது வந்து சொன்னானே, சேதுவையே அடிச்சு போட்டாங்கன்னு சொன்னான், உனக்கு ஒன்னும் இல்லல, வயிறுல ஒன்னும் இல்லல, பிள்ளையெல்லாம் நல்லா இருக்குல்ல, உனக்கு எதுவும் எங்கேயும் வழி இல்லல அப்படின்னு சொல்லி அப்பத்தா கடந்து பதறவும், ஐயோ அம்மாச்சி எனக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கேல. வீட்டுக்குள்ள பார்த்தா ராஜாங்க உக்கிரமான கோவத்துல வராரு. தமிழை பார்த்தா வீட்டுக்குள்ள பார்த்தது ஈஸ்வரிக்கு கதி கலங்கி போயிருது. இவளை சோழிய முடிக்க சொன்னா இவன் நட்ட வீட்டுக்குள்ள உசுரோட நின்னுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி திருன்னு முழிக்கவும் ராஜாங்கம் பயங்கரமான கோவத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்பா, தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி பண்ணவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் ராஜாங்கம் பார்த்தா அமைதியாவே இருக்காரு. நம்ம இப்ப எதுவும் பேசக்கூடாது, ஏதாவது பேசினா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அமைதியா இருக்கவோ அப்பதான் ராஜாங்கம் கருப்பு கிட்ட சொல்லி, கருப்பு வீட்டுக்குள்ள இருக்கிற துப்பாக்கி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், சரிங்க மாமா எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி வேகமா பார்த்தா கருப்பும் வீட்டுக்குள்ள போய் ராஜாங்கத்தோடைய துப்பாக்கி எடுத்துட்டு வராரு. இந்தாங்க மாமா அப்படின்னு சொல்லி கருப்பு கொடுக்கவும் இங்க ராஜாங்க கையில பார்த்தா துப்பாக்கி வச்சிருக்காரு. சேது, தமிழ்ச்செல்விய இந்த மாதிரி தமிழ்ச்செல்வியோடைய உசுருக்கே ஆபத்து வர மாதிரியும் தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர குழந்தை உட்பட தமிழ்ச்செல்வி கொல்ல சொன்னவங்களை என்ன பண்ணலான்னு கேட்டையில இந்த அருக்கு பாரு, அவங்களுடைய உசுரையை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கையில துப்பாக்கியை வச்சு நீட்டவும் ஈஸ்வரிக்கு பார்த்தா கதி கலங்கி போயிருது. அடியாத்தி, ஐயோ என்னையா சொல்ற ராசாங்கம், தமிழ்ச்செல்விய கொலை பண்ண பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் அப்பதான் சேது, ஆமா அப்பத்தா, அந்த மாதிரி ஒரு வஞ்சகமான எண்ணம் உள்ளவங்க தான் வயிற்றுல இவ பிள்ளைய சமந்துகிட்டு இருக்கா, ஒரு பிள்ளைத்தாச்சின்னு கூட பார்க்காம அவளை கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்கன்னா அவங்கெல்லாம் உசுரோட இருக்கணுமா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்கவோ, கூடாதியா சேது, கூடாது, உன் அப்பத்தா நான் சொல்றேன், இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி யாரு பண்ண சொன்னாங்க? தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு அவங்கள சொல்லு, என் கையாலே கண்டுமா வெட்டி போட்டுறேன், அந்த துப்பாக்கி என் கையில குடியா ராசாங்கம், நான் சுட்டு பொசுக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் கடந்து கொதிச்சு போகவும் இங்க ஈஸ்வரி பார்த்தா கண்ணை போட்டு உருட்டி முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ, இல்லையே கண்டுபிடிச்சா இவ்வளவு நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. துப்பாக்கி எடுத்து பார்த்தா ராஜாங்க ஈஸ்வரிக்கு நேரம் நீட்டுறாரு. ஐயோ மாமா, என்ன மாமா என்னைய பார்த்து துப்பாக்கி நீட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், உன்னையெல்லாம் இந்த வீட்டுல இனிமேலும் வச்சிருந்தா அது எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம், இந்த வீட்டுல இருக்கிறவளுக்கே ஒரு பாவ கேடு, நீ எல்லாம் ஒரு ஜென்மமா, புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம தமிழ்ச்செல்வியை கொல்ல துணிஞ்சிருக்கியே, நீ எல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க பார்த்தா கொந்தளிச்சு போய் ரிவால்வரை பார்த்தா ராஜாங்க அமுக்க போறாரு. அப்பதான் ஈஸ்வரி, ஐயோ மாமா 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 நான் ஏதோ தவறா பண்ணிட்டேன் மாமா, இனி மன்னிச்சிருங்க மாமா, நான் இதை பொத்திக்கிட்ட போய் பண்ணிட்டேன் மாமா, மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கடந்து ராஜாங்கத்தோடைய காலில் விழுந்து கதறவும் அப்பதான் அப்பத்தா பார்த்துட்டு, சி நீ எல்லாம் ஒரு பொம்பளை, இந்த உடம்புல எதுக்கடி நீ உசுர வச்சுக்கிட்டு இருக்க, நீயும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தவ தானே, அவ வாயும் வயிறுமா இருக்காளே, இந்த நேரத்துல போய் அவளை கொலை பண்ண துணிஞ்சிருக்கேனா, நீ எல்லாம் எவ்வளவு ஒரு கேவலமான ஜென்மமா இருப்ப, உன்னையெல்லாம் என் கையாலே கொன்னு போட்டுலாம் போல இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் பார்த்தா கோபப்படுறாங்க.